கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தரக்கூடிய இன்றைய நல்வார்த்தை ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பிரியமானவர்களே, இனிமேல் நீ அழுது கொண்டிராய் என்ற கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுவதாய் அமைந்திருக்கிறது. நீங்கள் எதற்காக இன்று அழுது கொண்டிருக்கிறீர்கள்? குழந்தை பாக்கியம் வேண்டி அழுது கொண்டிருக்கிறீர்களா? சரியான வேலை கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. அன்னாள் ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் சமூகத்தில் அவளுக்கு விடுதலை கிடைத்து அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, உங்கள் கவலைகளை கண்ணீர்களை நினைத்தருளுகிற கர்த்தர் நம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தம் நம்முடைய சாபங்களை பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருப்பதால் அவர் இரத்தத்தின் வல்லமையை விசுவாசித்து தொடர்ந்து அறிக்கை செய்யும்போது நம்முடைய கட்டுக்களிலிருந்து ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார்.